Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல syncing tool பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டூலோட பர்பஸ் என்னன்னா different deviceல இருக்க டேட்டா வந்து sync பண்றதா. அதாவது files and folders ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு sync பண்ணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அதாவது Android, Mac, Linux, Windows எல்லா கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இந்த டூல் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இந்த டூல் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, டேட்டா எப்படி சிங்க் பண்றது, வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இந்த டூல்ல இருக்கு, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம செக் பண்ண போறோம். திஸ் இஸ் யுவர் ஷார்ட் டைம், ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோல எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிந்திங் இந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு டவுன்லோட் சிந்திங் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா சிந்திங் சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு விண்டோஸுக்கான டூலை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மட்டும் இல்லாமல் லினக்ஸு அண்ட் ஆண்ட்ராய்டு, மேக் OS எல்லாத்துக்குமே இந்த டூல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுமோ அந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் விண்டோஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் தான் வரும். இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எக்ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிந்திங் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது வந்து எக்ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்டார்ட் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு சிந்திங் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா CLIயில் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு URL வந்து பிரிண்ட் ஆகும். அந்த URL வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் இந்த சிந்திங் டூலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் access for GUIன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த URL வச்சு தான் இந்த சிந்திங் டூல் வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். அண்ட் இதோட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8384. இந்த போர்ட் வந்து நீங்கள் அலோவ் பண்ணியிருந்தா தான் இந்த சைட்டை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ப்ரௌசரில் இந்த URL போயிட்டு ப்ரௌசரில் இந்த URL ப்ரௌஸ் பண்ணி இந்த டூலை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் URL வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்டு இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆன CLI வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுற கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த CLIயில் தான் அப்டேட் ஆகும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த கன்சோல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இந்த CLI க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைட்டே வந்து ஓப்பனும் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே காட்டுறது டிவைஸ் காட்டும். டிவைஸ் காட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸுன்றது நம்மளுடைய ஹோஸ்ட் நேமு. ஸோ இங்கே வந்து நான் சோர்ஸு டெஸ்டினேஷன் சொல்லி ஹோஸ்ட் நேம் வச்சுருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. அண்ட் லெஃப்ட் சைடில் காட்டுறது டிஃபால்ட் ஃபோல்டர். இது அன்ஷேர்டுன்னு ஏன் காட்டுன்னா இதை வந்து நம்ம இன்னும் எந்த டிவைஸ் பண்ணி சிங்க் பண்ணல, அதனால அன்ஷேர்டுன்னு காட்டுது. அண்ட் இதோட டிஃபால்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா C யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் சிந்திங்க்கு சொல்லி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம். அதுதான் வந்து அதோட டிஃபால்ட் பார்ட்டு. அண்ட் கீழே ரிமோட் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நம்ம எந்த டிவைஸை சிங்க் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ டெஸ்டினேஷன் மிஷினுக்கு போய்க்கிறேன். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் மிஷினு. அதுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் டெஸ்டினேஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த கீழே இருக்க இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை தான் வந்து நம்ம காப்பி பண்ணி சோர்ஸில் போய் ஆட் பண்ணணும். ஸோ இந்த நம்பரை காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்துட்டு சோர்ஸ் மிஷின் போனீங்கன்னா இங்கே வந்து ரிமோட் டிவைஸில் ஆட் ரிமோட் டிவைஸ் கொடுத்து இந்த டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தா ஆட் ஆகிடும். ஸோ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்தோன்னா இந்த நம்பர் வந்து ஆட் ஆகிடும். இந்த டிவைஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ கீழே காட்டிருப்பாங்க. ஓகே, நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கொடுக்காதனால ஐடென்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நேம் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இதை வந்து எடிட் பண்ணி நான் மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த ரிமோட் டிவைஸை கிளிக் பண்ணி நான் எக்ஸ்பெண்ட் ஆகும். அங்கே வந்து கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து நேம் டெஸ்டினேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்டினேஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்டர்னு காட்டுது. இது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம சோர்ஸில் போயிட்டு அலோவ் பண்ணணும், டெஸ்டினேஷனில் போயிட்டு அலோவ் பண்ணணும். ஸோ டெஸ்டினேஷன் மிஷின் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இந்த டிவைஸ்லேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இந்த டிவைஸ் ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆட் டிவைஸ் விட்டிங்கன்னா டிவைஸ் வந்து ஆட் ஆகிடும். அண்ட் எந்த டிவைஸ்லேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கோ அந்த டிவைஸோட ஐடி, அதோட ஹோஸ்ட் நேம் காட்டும். ஸோ இங்கே வந்து ஹோஸ்ட் நேம் சோர்ஸ்ன்னு சொல்லி அதுவே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ ஆட் கொடுத்தோன்னே ஆட் ஆகிடும். அண்ட் 5 to 10 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ்லாம் நடந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கெல்லாம் போர்ட் நம்பர் ரெக்யர் போர்ட் நம்பர் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் அலோவ் பண்ணிடணும். அது என்னென்ன போர்ட் நம்பர் சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆட் ஆயிடுச்சுன்னா கனெக்டட்னு சொல்லி இந்த மாதிரி காட்டணும். இது வந்து சோர்ஸு டெஸ்டினேஷன் ரெண்டு எண்ட்லேயும் வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபோல்டர் வந்து சிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எந்த ஃபோல்டர் சிங்க் பண்ண போகிறோமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஃபால்ட் ஃபோல்டர் இல்லை ஆட் ஃபோல்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நம்ம கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் நேம்ன்றது ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குற நேம். நான் அதை வந்து சிந்திங் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அது கீழே ஃபோல்டர் பார்ட் வந்து நம்ம எந்த ஃபோல்டர் சிங்க் பண்ண போகிறோமோ அதோட பார்ட் கொடுக்கணும்.
நான் சி டிரைவில் சிங்கிங் ஃபோல்டர் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பாத் கொடுத்துருக்கேன். கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இந்த டிஃபால்ட் பாத் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க சிம்பிள் போட்டாலே போதும். ஸோ அதுதான் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷேரிங் டேப்பில் நம்ம எந்த டிவைஸோட சிங்க் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த டெஸ்டினேஷன் மிஷின் மட்டும் தான் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ரிமோட் டிவைஸில். அதனால அது மட்டும் லிஸ்ட் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபைல் வெர்ஷன் இக்னோர் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் தென் அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைல் ஃபுல் ஆர்டர்ன்றது எப்படி வந்து சிங்க் பண்ணுன்றது தான். ஸோ ஆல்ஃபபெட்டிக் வைஸ் ஃபஸ்ட்டு ஃபைலை ஃபெச் பண்ணணுமா இல்லைன்னா நியூவஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை ரேண்டமாக ஃபெச் பண்ணால் போதும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபோல்டர் டைப் வந்து ஜஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ண போகிறோமா ரிசீவ் பண்ண போகிறோமா இல்லை சென்ட் ஒன்லி ரிசீவ் ஒன்லி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பு அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓனர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஓனர்ஷிப் அப்படின்றது ரெண்டுமே சிங்க் ஆகும். சென்ட் ஓனர்ஷிப் அப்படின்றது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வந்து சிங்க் ஆகும். அண்ட் டெஸ்டினேஷனில் இருக்கிற ஓனர்ஷிப் வந்து சோர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. சேம் தான் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் ஃபோல்டு கீழே நம்ம ஆட் பண்ண ஃபோல்டு காமிக்கும். அண்ட் ஸ்கேனிங் வந்து ஸ்டார்ட் ஆகி 0% நிற்கிது பார்த்தீங்கன்னா இது வந்து 0%லே தான் நிற்கும். ஸோ இது என்ன பண்ணோம் நம்ம டெஸ்டினேஷனை போயிட்டு அலோவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் டெஸ்டினேஷன் மிஷின் போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும் டெஸ்டினேஷன் மிஷினில். ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து இந்த ஃபோல்டு வந்து சிங்க் பண்ண போகிறாங்க அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆடு கொடுத்தோன்னா இங்கே வந்து என்ன பார்த்துன்னு கேட்கும். ஐ மீன் எந்த இடத்துல வந்து சேவ் பண்ண போகிறீங்க அங்கேருந்து வர ஃபைல்ன்றது. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி நான் சேம் பார்ட்டே கொடுத்துக்கிறேன். ஐ மீன் சி டிரைவில் சிங்க் டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயே சேவ் பண்ண போகிறேன். ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போத் எண்ட்லேயும் வந்து சேம் லொக்கேஷன் தான். ஐ மீன் சேம் பார்த்து தான். ஸோ அகைன் நீங்கள் வந்து ஷேரிங் போனீங்கன்னா எந்த டிவைஸ்லேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கோ அதை காமிக்கும். ஸோ இது வந்து ஷேரிங்கில் வந்து ஆல்ரெடி சோர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஸோ இப்போ சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். அண்ட் மேலே இருக்கிறது அன்ஷேரிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கீழே இருக்கிறது வந்து ஸ்கேனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்கேனிங் இனிஷியலைஸ் ஆக சிங்க்ரனைசேஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஸ்கேனிங் இன்னும் ஸ்டில் 0%ல தான் இருக்குது. ஓகே, இங்கே இப்போ சிங்கிங் டெஸ்ட் வந்து 1% வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 99% காமிக்குது. ஸோ இந்த கவுண்டிங்க்கு ஸ்கேனிங் ஃபைல் வந்து ஸ்கேன் ஆக ஸ்கிங்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி சிங்கிங்கோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் 237 MB வந்து சிங்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் மிஷினில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் வந்து அப் டு டேட் வந்துச்சு. பட் சிங்கிங் வந்து இன்னும் போயிட்டே இருக்குது சோர்ஸ் மிஷினோட. ஸோ இப்போ சோர்ஸ் மிஷினில் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங்கே வந்து 54% தான் போயிருக்கு. அண்ட் டெஸ்டினேஷனை பொறுத்த வரைக்கும் அப் டு டேட் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப் டு டேட் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து ப்ராப்பராக சிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணி சிங்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சிங்க் பண்ண ஃபோல்டரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அது எவ்வளோ நேரத்தில் ரிப்ளிகேட் ஆகுது, ஐ மீன் எவ்வளோ நேரத்தில் சிங்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபோல்டர் நம்ம சிங்க் பண்ண ஃபோல்டர். ஸோ இதில் வந்து சில ஃபைலை வந்து இப்போ நம்ம மாடிஃபை பண்ணிட்டு அது எவ்வளோ நேரத்தில் சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் டேட்டா சிங்க்குன்ட்டு. ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டெஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்தில் சிங்க் ஆகுதுன்றது பார்ப்போம். ஸோ இங்கே வந்து அப் டு டேட் தான் காட்டுது. ஒரு சிங்க் ஆகிடுச்சான்னு தெரியல. ஸோ ரீசெண்ட் சேஞ்சஸை கிளிக் பண்ணலாம். என்னென்ன சிங்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சிங்க்குன்ற ஃபோல்டர் வந்து காமிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு எந்த இடத்துல மாடிஃபை பண்ணிக்கோனா சோர்ஸில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கோம். டைப் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரி, எந்த ஃபோல்டர்னா சிங்கிங் டெஸ்ட். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதோட பாத் வந்து டேட்டா சிங்க்குன்ற பார்த்து அதோட லொக்கேஷன் வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காட்டு பாருங்க டேட் அண்ட் டைம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் அதை கொண்டு நம்மளால் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனில் போயிட்டு இந்த ஃபோல்டர் சிங்க் ஆகிருக்கான்னு சொல்லி கிராஸ் வேலிடேட் பண்ணிடலாம் ஒரு தடவை. ஸோ டெஸ்டினேஷன் மிஷின் வந்துட்டோம். ஸோ இதில் வந்து சிங்க் ஆகிருக்கான்னு அதோட செக் பண்ணிடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க் பண்ண ஃபோல்டர்.
ஸோ ஃபோல்டர் வந்திருக்கு, இதுக்குள்ள ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ மேலே இருக்க பாருங்கள் டேட்டா சிங்க்ன்ட்டு, இந்த ஃபோல்டர் தான் நம்ம சிங்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோல்டர் வந்து ரிப்ளிகேட் ஆகிருக்கு, சிங்க் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்டினேஷனில் ஒரு சில ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிட்டு அது சோர்ஸ் எண்டில் ரிப்ளிகேட் ஆகுதா, சோர்ஸ் எண்டில் சிங்க் ஆகுதான்றதை செக் பண்ணிடலாம். ஸோ நான் டேட்டா சிங்க் 2ன்னு சொல்லி இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் சிங்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் ஃபைல் வந்து அந்த டேட்டா சிங்க் 2க்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது எவ்வளோ நேரத்தில் சிங்க் ஆகுதுன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ அகைன் அப் டு டேட்டில் தான் காட்டுது. ரீசெண்ட் சேஞ்சஸில் போனோன்னா ஓகே யூடியூப் டெஸ்ட்ன்றது வந்துச்சு, ஆனால் டேட்டா சிங்க் 2 காட்டல, இங்கே டேட்டா சிங்க் தான் காமிக்குது. மேபி ஓகே இப்போ தான் வந்து சிங்க் ஆகிருக்கு. ஸோ டேட்டா சிங்க் 2 வந்துச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை சோர்ஸ்ன்னு காட்டுது. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் சேஞ்ச் பண்ணனால மாடிஃபைடு வந்து டெஸ்டினேஷனில் காட்டுது. நெக்ஸ்ட்டு சோர்ஸில் வந்து இந்த ஃபைல் வந்து சிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ சோர்ஸ் மிஷினுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சிங்க் 2, ஸோ இங்கே வந்துருக்கு பாருங்கள் டேட்டா சிங்க் 2. ஸோ இங்கே வந்து சிங்க் ஆயிடுச்சு. ஸோ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன்லேருந்து சோர்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைல் வெர்ஷனிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோல்டர் நம்ம ஆட் பண்ணல, அங்கேயே போய் எடிட் பண்ணிவிட்டு ஃபைல் வெர்ஷனிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நோ ஃபைல் வெர்ஷனிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ராப் டவுனில் என்னென்ன ஃபைல் வெர்ஷனிங் மெத்தட் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். இதில் வந்து நான் சிம்பிள் ஃபைல் வெர்ஷனிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் வெர்ஷனிங் செலக்ட் பண்ணோன்னே கீழே அதுக்கான ஆப்ஷன் வந்து லிஸ்ட் ஆகும். க்ளீன் அவுட் ஆஃப்டர் அப்படின்றது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நான் 2 days கொடுத்துக்கிறேன். கீப் வெர்ஷனிங் 5 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் 3 மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வெர்ஷன் பார்ட்ன்றது எந்த இடத்துல ஃபைல் வெர்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது. ஆக்சுவலாக ஃபைல் வெர்ஷனிங் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் டெஸ்டினேஷன் எண்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸை இங்கே சிங்க் பண்ணிடும். சிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சோர்ஸில் இருக்கிறத ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி எத்தனை காப்பி நான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது தான் கீப் வெர்ஷன்ஸ். அது வந்து நான் 3 கொடுத்துருக்கேன். அண்ட் எந்த இடத்துல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது தான் வெர்ஷன் பார்த்து. அது வந்து நான் C டிரைவில் வெர்ஷன் சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பார்த்து வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் ஆல்ரெடி ஃபைல் இருக்குன்னு நினைக்கிறேன் C வெர்ஷன்ஸில், அதை செக் பண்ணிக்கலாம். வெர்ஷன்ற ஃபோல்டரில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணப்போ வந்த ஃபைல்ஸு. ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பாத்தை வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ C டிரைவில் வெர்ஷன்ற ஃபோல்டரில் வந்து ஃபைல் வெர்ஷன் வந்து மெயின்டைன் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டினேஷனில் மிஷின் வந்துட்டேன். ஸோ டெஸ்டினேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் நான் பண்ணேன்னா அது வந்து சோர்ஸில் வந்து ஃபைல் வெர்ஷனிங் மெயின்டைன் ஆகணும். ஸோ இப்போ அகைன் நான் சேம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு சம் ஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். லைக் இந்த ஃபான்ட்ஸ்ன்னு இருக்கிறத வந்து நியூ ஃபான்ட்ஸ்ன்னு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அண்டு இல்லை ஏதாவது ஃபோல்டர் இந்த ஃபோல்டர் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து நடக்கணும். சிங்க் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிறத ஒரு காப்பி ஆஃப் ஃபைல் வெர்ஷனில் அது எடுத்து வைக்கணும். ஸோ ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப் டு டேட்டுன்னு காமிக்குது. இல்லை இப்போ தான் சிங்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து அப் டு டேட் வந்துச்சு. ஸோ ரீசெண்ட் சேஞ்சஸில் போய் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட்டட் கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் டெஸ்டினேஷன் வந்து டெலீட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு ஃபைல் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நியூ ஃபார்ம்ஸ் ரீநேம் பண்ணது டெலீட் பண்ணது எல்லாமே வந்து காமிச்சிருக்கு. பட் அங்கே வந்து ரிப்ளிகேட் ஆகிருக்கா அண்ட் ஃபைல் வெர்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்கா அப்படின்றத சோர்ஸ் எண்டில் போய் ஒரு தடவை வேலிடேட் பண்ணிடலாம். ஸோ சோர்ஸ் எண்ட் வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேஞ்சஸில் டெலீட்டட்னு காட்டுது. ஓகே, இப்போ வந்து ஃபைல் வெர்ஷனிங்கில் காப்பி எடுத்து வச்சிருக்கா அப்படின்றத மட்டும் வேலிடேட் பண்ணணும். ஸோ வெர்ஷன் ஃபோல்டரில் போனோன்னா ஸோ
ஸோ நம்ம டெலீட் பண்ண அந்த 2 ஃபைலுமே இருக்குது பாருங்க. ஸோ ஹெல்ப்புன்ற ஃபைலும் அந்த ஃபாண்ட்ஸுன்ற ஃபைலும் இருக்குது. ஸோ ஃபாண்ட்ஸுன்றது நம்ம மாடிஃபை பண்ணது, ஹெல்ப்புன்றது வந்து நம்ம டெலீட் பண்ண ஃபைலு. ஸோ இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம 2 days கழிச்சு டெலீட் பண்ணின்னு சொன்னோம்ல, இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்து ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை மாடிஃபையே பண்ண மாட்டோம். பட் அதோட வெர்ஷன் மட்டும் ஓல்டாகி அப்படியே நிற்கும். எங்கன்னா நம்ம வெர்ஷன் பார்ட்டில் வந்து அப்படியே நிற்கும். ஸோ அதுக்காக தான் 2 days அப்புறம் நம்ம டெலீட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து நம்ம மாடிஃபையே பண்ணல, ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படின்னா அந்த பார்ட் வந்து அந்த ஃபைல் அப்படியே உள்ள அப்படியே நிற்கும்ல. ஸோ அதை கிளியர் பண்ணுறது தான் அந்த 2 days நம்ம கொடுத்தது. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஃபைல் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலே இருக்காது பாருங்கள், ஃபாண்ட்ஸுன்ற ஃபைலே இருக்காது. பட் வெர்ஷனில் வந்து அந்த ஃபைல் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம் இங்கே டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபைல் வெர்ஷனிங். ஸோ இப்போ நம்ம பார்த்தது சிம்பிள் ஃபைல் வெர்ஷனிங். இதே மாதிரி இன்னும் 3 types இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம ஃபோல்டர் ஆட் பண்ண இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி எடிட் போய்க்கோங்க. எடிட்டில் ஃபைல் வெர்ஷனிங் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம சிம்பிள் ஃபைல் வெர்ஷனிங் கொடுத்துருந்தோம். ஸோ அதை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணோம்னா மித்த இருக்க மெத்தட் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ ட்ராஷ் கேன் ஃபைல் வெர்ஷனிங்கிறது ஒரு ட்ராஷ், அதாவது ரீசைக்கிள் பின் வந்து ஒன்று மெயின்டைன் ஆகும். ஸோ அதில் டேட்டா வந்து எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது தான் அது 2 days கொடுத்துருக்கோம். அகைன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஷ் கேனுக்கான பார்த்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை க்ளீனப் இன்டர்வல் வந்து நடக்கணும் அப்படின்றது. ஸோ இதை கொடுத்து சேவ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ட்ராஷ் கேன் வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜட் ஃபைல் வெர்ஷனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் வெர்ஷனிங் வந்து கொடுக்க முடியாது. நம்பர் ஆஃப் வெர்ஷனிங் வந்து அவனே மெயின்டைன் பண்ணுவான். கீழே போட்டிருப்பான் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடும். எவ்வளோ நாளைக்கு வந்தோம்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds ஒன்ஸும் ஒரு ஃபைல் வெர்ஷனிங் வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hours ஒரு ஃபைல் வெர்ஷனிங் எடுக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 30 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 dayக்கு ஒரு ஃபைல் வெர்ஷனிங் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எடுக்கும். நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுற ஒரே திங்க் என்னென்னா மேக்ஸிமம் ஏஜ். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபைல் வெர்ஷனிங் மெத்தட்ஸு. இதை தாண்டி இன்னொரு ஃபைல் வெர்ஷனிங் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆகிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் வெர்ஷனிங் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிந்திங்கில் இருக்க வேறு சில ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ மேலே இருக்க ஆக்ஷன் பட்டனில் அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். GUI மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு, எல்டைப்போட சிங்க் பண்ணிக்கிறதுக்கு, ஃபோல்டர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ GUI எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் லேண்ட் அட்ரஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம், கஸ்டம் போர்ட் வந்து கான்ஃபிக் பண்ணிக்கலாம், பேண்ட்வித் லிமிட் செட் பண்ணிக்கலாம், எந்த நிக் வழியாக போகணும், என்ன URL இதெல்லாம் வந்து நீங்கள் கஸ்டம் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து சிங்க் ஆகணும், மினிமம் லிமிட்டு, மேக்ஸிமம் லிமிட்டு இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஆப்ஷன்ஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் கனெக்ஷன், மினிமம் கனெக்ஷன்ஸு, அட் அ டைம் எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கணும், எவ்வளோ கன்கரன்சியாக எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பேண்ட்வித் லிமிட் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்டாப்பு இல்லை டிஎன் பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் எல்டாப் போட்டு யூசர் சிங்க்ரனைசேஷனுக்காக வச்சுக்கலாம். அது கீழே ஃபோல்டர்ஸு. ஸோ ஃபோல்டர்ஸில் நம்ம என்னென்ன ஃபோல்டர் ஆட் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும் அலாங் வித் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஃபுல் ஆர்டர் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ டேட்டா வந்து சைமல்டேனியஸாக ரைட் ஆகணும், மேக்ஸிமம் எவ்வளோ டேட்டா ரைட் ஆகணும், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபோல்டர் ஐடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டேட்டா கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு, எந்த டைமில் பாஸ் பண்ணணும், எந்த டைமில் ரெஸ்யூம் பண்ணணும், அது எல்லாமே வந்து இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஓனர்ஷிப் டிஃபைன் பண்ணலாம், ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வெர்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்த வெர்ஷன்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஃபைல் மாடிஃபை பண்ணுமா, ஃபாண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப்பு. ஸோ அந்த 2 ஃபைல் காட்டுது. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஒரு ஃபைலுக்கும் நம்ம வந்து ஆக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ஃபைல் மட்டும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மட்டும் சூஸ் பண்ணிட்டு மித்த எல்லாத்துக்கும் டூ நாட் ரீஸ்டோர் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை எல்லா ஃபைலுமே ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேலே இதை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு மேலே மார்க்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிங் பேசஸ் ரிப்ளிகேஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ட்ரூனஸ் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஆர்சிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிங்கிங் யூஸ் பண்ணலாமே, அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஆல்போஸ் வந்து சிங்கிங் வந்து ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் சிங்கிங்கும் ஆர்சிங்க்கும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரப்போஸ் பண்ணால் மீட் பண்ணலாம். ஐ மீன் அதோட
ஓவர் வியூ ஆஃப் த பர்பஸ் இருக்குல்ல, அது வேணால் மீட் ஆகலாம். பட் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறது வந்து டோட்டலி ராங். ஆர்சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸான ஒரு அப்ளிகேஷன். அதாவது ஒரு அப்ளைன்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் இல்லை பர்டிகுலர் சர்வீஸ் தான் வந்து ஆர்சிங்க். சிந்திங் அப்படி கிடையாது. சிந்திங்கோட மேஜரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை சிங்க் பண்ணுறது தான். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் தான் மாடிஃபை பண்ண முடியும். அதாவது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் டேட்டா வந்து சிங்க் ஆகுது அப்படின்னா டெஸ்டினேஷனில் உங்களால் டேட்டா மாடிஃபையே பண்ண முடியாது. அதில் அப்படியே டேட்டா இருந்துகிட்டே தான் இருக்கும். சோர்ஸில் நீங்கள் பண்ணுற மாடிஃபிகேஷன் மட்டும்தான் டெஸ்டினேஷனில் அப்டேட் ஆகும். ஸோ அங்கே இருக்கிற டேட்டா வந்து கிட்ட நீங்கள் வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஸோ எப்பயாவது ஏதாவது வல்லுபர் ஆனால் கூட நீங்கள் சிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து ஆக்சுவல் டேட்டா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்து மெயின்டைன் பண்ணலாம் ஆர்சிங்கில். பட் இங்கே வந்து ஸ்னாப்ஷாட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டிவைஸ்லாம் வந்து நீங்கள் சிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸ்லாம் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆர்சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவே வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஒரு யூசருக்கு வந்து ஷேர் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஷேர் பார்த்து மூலியமாக தான் எடுப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அந்த சிங்க் ஆகாதே தெரியாது, பேக்ரவுண்டில் சிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது யூசருக்கு தெரியாது. எந்த ஒரு ஸ்லோனஸ் இஷ்யூவோ மேபி ஒரு லேட்டன்சி வேணா இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி சிங்க் நடக்குது பேக்ரவுண்டில் அப்படின்றத ட்ராக்கே பண்ண முடியாது, ஒரு சஸ்பெக்டே பண்ண முடியாது யூசரால். அந்த ரெண்டு டூலோட ரியல் டைம் சினாரியோ வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்சிங்க் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். மேபி இந்த டூலை வந்து நீங்கள் எது கூட ஈக்குவலைஸ் பண்ணலாம்னா டிஎஃப்எஸ் கூட இதெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணலாம். விண்டோஸ் சர்வரில் டிஎஃப்எஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது கூட வந்து இந்த டூலை ஈக்குவலைஸ் பண்ணலாம். பட் இதே பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஎஃப்எஸ்ல கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். இந்த சிங்கிங் வந்து எந்த சினாரியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் வேறு டிவைஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை புதுசாக வாங்க டிவைஸுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டி பர்மிஷன்ஸு, ஆட்ரிபியூட்ஸு, டைம் ஸ்டாம்ப்பு எல்லாமே அப்படியே வந்துடும். உங்களுக்கு டேட்டா மைக்ரேட்டான ஃபீலே இருக்காது, டேட்டா நியூ பிசி யூஸ் பண்ணுற ஃபீலே இல்லாமல் அந்த டேட்டா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். அந்த டைமில் இந்த சிங்கிங் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டிஎஃப்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜியூஐ வந்து இந்த அளவுக்கு இருக்காது. அதில் வந்து டேட்டா சிங்க் ஆகுதா இல்லையானே வந்து ட்ராக் பண்ண முடியாது. டிஎஃப்எஸ்ல ஸ்டேஜிங் மட்டும்தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். பட் இந்த டூலில் வந்து நீங்கள் எந்த டேட்டா சிங்க் ஆகுது, லாஸ்ட்டாக எந்த டேட்டா சிங்க் ஆகிருக்கு, அண்ட் தென் ஏதாவது இஷ்யூ இருக்கா, எவ்வளோ டேட்டா சிங்க் ஆகிருக்கு, இவ்வளோ விஷயத்தை வந்து ட்ராக் பண்ண முடியும். பத்தாவதுக்கு நம்மளால் ஃபைல் வெர்ஷனிங் வந்து இல்லை மெயின்டைன் பண்ண முடியும், அங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த டிஎஃப்எஸ்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த டூல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் சிங்கிங், டிஎஃப்எஸ், ஆர்சிங் இது எல்லாமே கம்பேர் பண்ணிங்கன்னா ஆர்சிங்கோட பர்பஸும் சிங்கிங்கோட பர்பஸும் மேபி ஓவரிவாக பார்க்குற சொல்ல மீட்டப் ஆகும். பட் ஃபியூச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டோட்டலாக வேறு. அண்ட் தென் டிஎஃப்எஸ்ஸையும் சிங்கிங்கையும் கம்பேர் பண்ணிங்கன்னா டிஎஃப்எஸ் வந்து இன்பில்டாக வர டூலு, சிங்கிங் வந்து தேர்ட் பார்ட்டி டூல். ஐ மீன் ஓப்பன் சோர்ஸ் டூலாக இருந்தாலுமே அது வந்து தேர்ட் பார்ட்டி டூல் தான். மேபி வல்னரபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎஃப்எஸ் பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் பர்பஸ் ஐ மீன் யூஸ் பண்ணதை வச்சு சொல்லணும்னா சிங்கிங் தான் வந்து பெஸ்ட்டான டூலு. சிங்கிங்கோட கான்செப்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.